This video is sponsored by Gen Reviews. இப்போ இந்த வீடியோவில் உடம்புல உள்ள உறுப்புகள் முக்கியமான உறுப்புகள்லாம் நல்லபடியாக ஆப்ரேட் ஆகிறதுக்கு என்னென்ன உணவுப் பொருட்கள் எடுத்துக்கலாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடல் உறுப்பில் முக்கியமானது மூளை. அந்த மூளை இருக்குது பார்த்திங்கன்னா, அது வந்து நல்லா ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன உணவுப் பொருள் சேர்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அக்ரூட் பருப்பு இருக்குது பார்த்திங்கன்னா, அது சியா விதை, மத்தி போன்ற ஒமேகா கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த உணவுகளுடன் உள்ள உணவை வந்து நம்ம சாப்பிடலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரொக்கோலி, காலிஃப்ளவர் மற்றும் கீரை போன்ற இலைக்கீரைகள் வந்து சாப்பிடலாம். பழத்தில் பார்த்தா ப்ளம்ஸு, செர்ரி, வெண்ணெய், அப்புறம் பெர்ரி, ஆரஞ்சு மற்றும் சிவப்பு திராட்சை, இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கனாக்கா ஓஆர்ஏசின்னு சொல்லுவோம்ல, அது அதிகமாக இருக்குது. இது மூளை ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா நுரையீரல் ஆரோக்கியமாக இருக்க என்ன பண்ணணும்? ஆப்பிள், அக்ரூட் பருப்பு, பெர்ரி, ப்ரொக்கோலி, இஞ்சி, ஆளி விதை, பூண்டு மற்றும் மஞ்சள் போன்ற உணவுகளை சேர்த்து சாப்பிட்றது வந்து நுரையீரலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காகும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா வறண்ட நுரையீரல், எரிச்சல் மற்றும் வீக்கத்தில் அதிக ஆபத்தாக இருப்பதால் நுரையீரலை நீரேற்றமாக வைத்திருக்க போதுமான அளவு தண்ணி குடிச்சிட்டே இருக்கணுங்க. தண்ணி வந்து ரொம்ப முக்கியம். இதை மெயின்டைன் பண்ணாலே நல்லாயிருக்கும். இதுதான் பார்த்திங்கன்னா ஹார்ட், இதயம். இது வந்து ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முழு தானியங்கள் சாப்பிடலாம். கீரை, இலைக்கீரை இதெல்லாம் சாப்பிடலாம். பெர்ரி, ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் நிறைந்த மீன்கள், அக்ரூட் பருப்புகள், பாதாம், தக்காளி மற்றும் ஆளி விதை மற்றும் சியா விதை இதெல்லாம் வந்துட்டு சாப்பிட்டது நல்லது. பொட்டாசியம், பீட்டோ கராட்டின் மற்றும் மெக்னீஷியம் நிறைந்தது வாழைப்பழம் இருக்குது பார்த்திங்களா, அது. ஆரஞ்சு, பப்பாளி, பாற்காய் போன்ற பழங்கள் இதய ஆரோக்கியத்திற்கு நன்மை பயக்கும். அதே போல் பார்த்தா நார்ச்சத்து அதிகம் உள்ள பீன்ஸ் மற்றும் கால்சியம், மெக்னீஷியம் மற்றும் பொட்டாசியம் போன்ற இதய ஆரோக்கியமான தாதுக்கள் இருக்கிறது நமக்கு வந்து பரிந்துரைச்சிருக்காங்க. இது பார்த்தா கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க என்ன பண்ணணும்? பீட்ரூட், கேரட், திராட்சை பழம், எலுமிச்சை மற்றும் கீரையுடன் வெங்காயம் மற்றும் பூண்டு போன்ற கந்தகம் கொண்ட உணவுகள் கல்லீரல் ஆரோக்கியத்துக்கு நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லீரல் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் தேவையற்ற நச்சுக்களை வடிகட்டுறதுக்கும் செயல்பாடுகளை மேம்படுத்துறதுக்கும் காலையில் எழுந்ததும் எலுமிச்சை சாறு கலந்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கணும். இது ரொம்ப ரொம்ப நல்லது. பார்த்திங்கன்னா கிட்னி, சிறுநீரகம், இது நல்லா சேஃப்டியாக இருக்கணும்னா என்னென்ன ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும், இது சாப்பிடக்கூடாது. இப்போ பாக்கெட் ஐட்டம், பதப்படுத்தப்பட்ட உணவுகளில் வந்து அது சுத்தமாக தொடவே கூடாது, சாப்பிடவே கூடாது. சாப்பிட்டா கிட்னி ஃபெயிலியர் ஆகிடும். ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு முட்டைக்கோசு, ஆப்பிள், பூண்டு, பெர்ரி போன்ற உணவுகளை வந்து சாப்பிட்லாம். போதுமான அளவு தண்ணி சாப்பிட்ணுங்க. தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ தான் வந்துட்டு சிறுநீரகம் நல்லா ஒர்க் ஆகும். இதுவாக இருந்தாலே போதும், ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பற்கள் மற்றும் எலும்புகள், இது எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஆரோக்கியமானங்க. கால்சியம் ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால் குறைந்த கொழுப்புள்ள பால், பாலாடை கட்டி, தயிர், பாதாம், கீரை மற்றும் சோயா பீன்ஸ் இதெல்லாம் நல்லா வந்து கால்சியம் நிறைஞ்ச உணவு. இது வந்து சாப்பிட்டோம்னா பல், எலும்பெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அசைவத்தில் மீன், அப்புறம் முட்டையில் விட்டமின் டி இருக்குது. இது கால்சியம் சரியாக உறிஞ்சப்படுவதற்கு வந்து அவசியமாக தேவைப்படும். அதனால் இதுவும் சாப்பிட்லாம். இப்படி சாப்பிட்டிங்கனாலே போதும், ஆரோக்கியமாக இருக்கும். அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஒன்றுங்க, ஸ்கின்னு, தோல் இருக்குல்ல, அது மினுமினுப்பாக இருக்கணும். மினுமினுப்பாக இருக்கணும். எவ்வளோதான் க்ரீமாக அப்ளை பண்ணுறாங்க, நல்லா வந்துட்டு ஆயில் அப்ளை பண்ணுறாங்க, ஆலிவ் ஆயில் அப்ளை பண்ணுறாங்க, இதெல்லாம் நல்லது. இயற்கையிலேயே வந்து தோல் மினுமினுப்பாக இருக்கணும்னா கீரை சாப்பிடணும், ப்ரொக்கோலி சாப்பிடணும், பச்சை இலை காய்கறி இருக்குது பார்த்திங்கன்னா, அதில் வந்து ரொம்ப வந்து ஆரோக்கியமான ஒரு சத்துக்கள்லாம் இருக்குது, சருமத்துக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி அதெல்லாம் சாப்பிட்ணும். அப்புறம் பல கலரில் இருக்குல்ல பழங்கள், அது காய்கறிகள் வந்து தோல் ஆரோக்கியத்துக்கு தேவையான விட்டமினான சி, இ, கே, அப்புறம் ஏ இதெல்லாம் இருக்குது. அதனால் இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதை விட அக்ரூட் பருப்பில் வந்து ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் இருக்குது. இது வந்து சரும ஆரோக்கியத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஆலிவ் ஆயிலை எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. ஹேர், இது வந்து ஆரோக்கியமாக இருக்கிறது என்ன பண்ணலாம்? கீரைகளுக்கு வந்து இலை, கீரை, பட்டாணி, தக்காளி, கேரட்டு இதெல்லாம் விட்டமின் பி இருக்குது. அது வந்து ஆரோக்கியமான முடி வளர்ச்சிக்கு வந்து செல் வளர்ச்சிக்கு உதவுறதுனால இது சாப்பிட்டாலே போதும். அப்புறம் பீன்ஸு, பூசணியோட விதை வந்து துத்தநாகம் நிறைய நிரம்பியிருக்கு. அதனால் இது வந்து முடி கொட்டுறதை குறைக்கும். பாலாடை கட்டி இருக்குல்ல, அது வந்து ஆரோக்கியமான கூந்தலுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும்னு சொல்கிறாங்க. அதனால் பாலாடை கட்டியை சேர்த்துக்கிறது முடி உதிராமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும்.